மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா. என்னடா டவுட்டு? ஏன்டா பிரின்சிபல் சார் அவர் கேபினுக்கு போகிறோம், ஸ்டாஃப் கேபின்லேயே இருக்காரு. அதுவா, இவருக்கு பிரின்சிபல் சீட்டில் ஆசையே இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ரெக்கமெண்டில் வந்ததுனால பாதி பேர் இவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்களாம். சரி நீ இங்கே இரு, நான் உள்ளே போய் பார்த்து. சரி மச்சான், இங்கேயே இரு. என்ன கிளாஸ் ஹவர்ஸில் வந்திருக்கீங்க? என்ன பீரியட் இப்போ உங்களுக்கு? டிஎஸ்பி பீரியட் சார், வளர்மதி மேம் பீரியட். மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? வளர்மதி மேம் தான் சார், எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐவி கேட்டு பர்மிஷன் மெயில் அனுப்பியிருந்தோம் சார், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி. ஆமாம், நான் தான் பண்ணேன். ஐவி மட்டும் இல்லை சார், சிம்போசியம், இன்டர் காலேஜ் ஃபெஸ்டிவல்னு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அது ஏன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாமா சார்? அப்படியா ரசா? சிஏல எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்கீங்க? 1 2 அவ்வளோதானா? 15 பேர் சார். நீ ரெப்பு தானே? 48 பேரில் 15 பேர் மட்டும் பாஸ் ஆனால் போதுமா? மிச்சம் இருக்கவங்களாம் பாஸ் ஆக தேவையில்லையா? அப்புறம் எப்படி இதுக்கெலாம் நான் பர்மிஷன் தருவேன்? சார் அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? வரதே படிக்கிறதுக்கு தானே. அதுவே சரியில்லைன்னா மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் எப்படி அலோவ் பண்ணுவேன்? ஓகே சார், பட் ஜூனியர்ஸ்க்கு இதே ரூல் தான். ஏன் சார் அவங்க இதில் எழுத்து விட்டீங்க? அவங்க என்ன சார் பண்ணாங்க? ஜூனியர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை, சீனியர் வரைஞ்சிக்கிட்டே வரீங்களே, அதனால தான் இந்த விஷயத்தில் ஜூனியர்ஸ் எழுத்து விட்டேன். இந்த சிஐ கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிடுவோம் சார். இந்த ஒரு டைம் மட்டும் அலோவ் பண்ணுங்க சார். சரி, அப்போது ஒரு டீல் பண்ணலாம். நான் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த டெஸ்ட்டில் நீங்கள்லாம் பாஸ் ஆகிட்டா கண்டிப்பாக ஐவி. ஒருத்தன் ஃபெயில் ஆனால் கூட என் ஆப்ஷன் நான் மாற்றிக்க மாட்டேன். ஓகேவா சார்? டெஸ்ட் எப்போன்னு மட்டும் சொல்லுங்கள் சார். நாளைக்கு தான். நாளைக்கா சார்? நாளைக்கா சார்? ஆமாம், நீங்களாம் சீக்கிரம் ஐவி போகணும்ல, நாளைக்கு தான். சார் இட்ஸ் நாட் ஃபேர் சார், ஆல்ரெடி த டைம் ஆர் 4 o'clock சார். இஸ் தட் ஃபேர்? வைண்ட் அப் பாய்ஸ், போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு. தேங்க்யூ சார். டெடி என்னாச்சு? ஓகே அவ்வளோடா. அடுத்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனாதான் ஐவியாண்டா. எனக்கு நைட்டே உட்காந்து படிக்கிறோம். அடிக்காத சரக்கு, அடிக்கணும்னு சொல்கிறா. அடிக்கிறேன், தயவு செஞ்சு படிக்கணும்னு சொல்லாத. கை கால்லாம் நடுங்குது. இப்போ நீ சொன்ன வார்த்தைக்கு எந்த கெட்ட வார்த்தை எழுதிட்டு இருக்குன்னு கூட தெரியல. கண்டுபிடிக்கிற வரைக்கும் அமைதியா. ஏய் பசங்களாம் எங்கடா இருக்கானுங்க? கிளாஸில் தான் இருப்பானுங்க, போலாம் வா. இப்படி காலேஜோட பிரின்சிபலே பயப்படுறாருன்னா நாங்கள் எந்த லெவலில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னடா சிலபஸ் எழுதி வச்சிருக்க? சிலபஸ் எழுதுனது தப்பா சார்? தெரிஞ்சு கேட்குறியா தெரியாமல் கேட்குறியா? அட பகவானே. சரி போ. சார் ஒரு டவுட்டு சார். என்ன டவுட்டு? கொஸ்டின் பேப்பர் எதை சார் பார்த்து எடுப்பீங்க? சிலபஸை பார்த்து. ஆன்சருக்கு எதை சார் பார்த்து எடுப்பீங்க? சிலபஸை பார்த்து. அப்போ சிலபஸ் எழுதுனது தப்பா சார்? உன் தப்பு இல்லை, ஏன் தப்பு தான். உனக்கெல்லாம் பாடம் எடுத்த பத்தியா என்ன சொல்லணும்? சரி போ, போய் படி. ஓகே சார். இப்படி ஆன்சருக்கும் சிலபஸ்க்குமே வித்தியாசம் தெரியாத பசங்களை எப்படி பாஸ் ஆக வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. வாங்க பார்ப்போம். எங்கடா பசங்க? இப்போ தாண்டா போனானுங்க. அட டேய், அவனுங்க நிறுத்துங்களேன்டா. என்னாச்சு? அவனையே கேளு. எவன? டிங் டிங் டிங். நாம் இப்போது நடத்தப்பட்ட இன்டர்னல் தேர்வு மதிப்பெண் மேலெழுத்திற்கு பற்றாத காரணத்தினால் கல்ச்சுரல்ஸ் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. டிங் டிங் டிங். கிட்ட இருந்த எல்லா தேவையும் பிடிக்கிட்டானுங்க. ஆனால் இப்போ நம்ம அடிப்படை தேவையிலே கை வச்சிட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, அதை நம்ம மீட் எடுக்கணும். இன்னைக்கு நடக்க போகிற சம்பவம் நம்ம வருங்காலம் பேசணும். அதுக்கு எங்க என்னடா பண்ண சொல்ற? பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம். நாளைக்கு பிரின்சிபல் சார் வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் ஆனாலே போதும். இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யார்கிட்ட பண்ண. ஆலிகேர நான் தான் கேட்டுனா முடியல மச்சான். நீ என்ன பண்ற? நம்ம அட்மிஷன்ஸ் இருக்குல்ல, நம்ம கூட டொனேஷன் கட்டணுமே, நம்ம பணத்தெல்லாம் வாங்கி பில்டிங் கட்டி வச்சாங்க. அங்கே போ. அங்கே போய் டிசி கொடுப்பாங்கல்ல, அந்த இடத்துல இவன் டிசி மட்டும் வாங்கி கொடுத்துட்றா. இவன் நமக்கு தேவையாடா? டேய் அதாடா முக்கியம், சீக்கிரம் மேட்ரை சொல்றா. இப்போ மேட்ரு என்னன்னா, இன்னைக்கு நைட் நமக்கு படிப்பு தான் தூக்கம், நம்ம காலேஜ் தான் வீடு. இன்னைக்கு ஒரு நைட் நம்ம படிக்காத புக்கை எடுத்து படிச்சு, தொடாத புக்கை தூசி தட்டி எடுத்து, நாளைக்கு வைக்க போற டெஸ்ட்ல பாஸ் ஆகி, யாரெல்லாம் நம்மளால பாஸ் ஆக முடியாது, எழுத முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க மூஞ்சில எழுதி கரிய பூச போறோம்டா. நீ வேணா போறேன், கூட்டத்துக்கும் சொல்லுவான் பாரு. என்னாலலாம் இதே ட்ரெஸ்ஸோட நைட்டு படிக்க முடியாது. ஓகே, போத்தீஸ் ஆஃபர் போட்டிருக்காங்களாம். அவனுக்கு போய் ஜட்டி, பனீன், ஃபேண்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து தரலாம். அவன் பொண்ணு மாதிரி சீரிச்சுங்காச்சும் படிக்க வரட்டும். ஜட்டி எடுக்கணுமா? ஜட்டி எடுக்க மாட்டோம் உங்களுக்கு. பின்ன என்னடா விடு,
இப்போ நீ என்ன சொல்ல வரனா ஒரே நைட்டில் படித்து பாஸ் ஆக போகிற. பாஸ் ஆக போகிறேன் இல்லைடா, பாஸ் ஆக போகிறோம். டேய் படிக்கல எங்கடா பசங்க வந்துட்டு இருப்பாங்கடா. சரி அவனுக்கு வரதுக்குள்ள நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் வாங்க. சொல்லு மச்சான். நம்ம பசங்க டாப்பர்லாம் இல்லை, பட் ஆனால் டாப்பர் ஸ்டேஜுக்கு போக வேண்டியவனுங்க. படிக்க தெரியாமலாம் இல்லை, சில காரணங்களால் படிக்க முடியாமல் இருக்கானுங்க, அவ்வளோதான். என்ன காரணம்? நம்பர் 1 காதல். கூந்தல். கரெக்டு. அவனுங்களே படிக்கணும்னு நினச்சாலும் அவனுங்களுக்கு வர ஃபோன் கால் படிக்க விடாதுடா. அப்புறம் செலிபிரிட்டிஸ் பரிதாபம். நம்ம காலேஜில் செலிபிரிட்டியா? செலிபிரிட்டிஸ் கிடையாதுடா, அப்படி அவனுங்களே நினச்சிக்கிறானுங்கடா. அவனுங்களுக்கு டைம் அண்ட் லிமிட் கிடையாது. அப்படியே இருந்தாலும் மீறப்படும். அன்னைக்கு நம்ம எல்லாம் தியரி எக்ஸாமுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அவன் கண்ணு முன்னு தெரியாமல் ஓடிட்டு இருந்தோம்ல, அப்போதான் அவனை பார்த்தேன். ஏன்டா லேப் மேனுவல படிச்சிருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவனு சொன்னான் பாரு. ஓகே ஈவினிங் பாரு. ஏய் நாளைக்கு தியரி எக்ஸாம்டா, லேப் மேனுவல படிச்சிருக்கிற. பிரிச்சு பார்க்குறியா பங்கு? எக்ஸாம்பிள் கூட பிரிவினியா? எனக்கு எல்லாமே ஒன்று தான். ஓ காட், நான் பைத்தியமா நீ பைத்தியமாடா? ஐயோ இல்லை புரியல. எனக்கும் தான்டா புரியல. மச்சான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது அவன் தானே? ஆமாடா அவனே தான்டா. அவனே தான் மச்சான். சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேய் அவனுக்கு உள்ளே வந்ததுமே வேலைய ஆரம்பிச்சிருவானுடா. அவனுங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மச்சான். இதோ பசங்களே வந்துட்டானுங்க. மச்சான் ஏன்டா? இல்லை மச்சான் ஒரு டவுட்டு. இப்போ 3 ரகம் சொன்னல, அதில் நம்ம எந்த ரகம்? நம்ம எந்த ரகத்துலையுமே இல்லை மச்சான். அதாவது அளவு கூட நீ வாடா. நான் போட்ட பிளான் படி படிச்சா எல்லாருமே பாஸ் ஆயிடலாம். இதுக்கு எதுக்குடா பிளான்? எத்தனை நாளா பிளான் பண்ண படிச்சோம், போற போக்கில் அடிச்சு விடுறது விட்டு. கஷ்டம். இது லாஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர். இதில் இருக்க ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சா கூட நீ சொல்றதை நான் கேட்குறேன், ஓகேவா? படினா படிக்க போறேன், இதுக்கு போய் கொஸ்டின் பேப்பர்லாம் அந்த பயம் இருக்கும், ஓகேவா? பிளான் போடாமல் படிப்பாராம்ல. எவன் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறானோ அவனை எவனாலையும் தடுக்க முடியாது. ஆரம்பிக்கலாமா? ஆமாம், இவர் பெரிய ரோலக்ஸு. இதெல்லாம் நல்லா பேசு. சிஏல பாஸ் ஆக மட்டும் பாஸ் ஆகாது. அதெல்லாம் ஓகேடா, நம்ம பசங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது, யார் சொல்லி கொடுப்பா? சேத்தன் இவர் அப்படியே பெரிய ரஜினி, சரியாம சொல்ல மாட்டேன். எச்சி சொல்லு. டேய் எனக்கு திட்டலாம், உனக்கு தூக்கம் வராதே. இருடா டேய் வாங்கடா. டேய் இவனுங்களே எதுக்குடா கூப்பிட்ட? இவனுக்கு தான்டா நீ சொன்ன டாப்பர் பசங்க. இன்னைக்கு நைட் ஃபுல்லாக இவனுங்களும் நம்ம கூட தான். டேய் மணி 8 ஆகுதுடா, நம்ம தூங்க வேணாமாடா? இன்னைக்கு காலைல உனக்கு கல்யாணம், நைட்டு தூங்குவியா? ரிசப்ஷன் சொன்னா. சரி. டேய் ஒழுங்கா சொல்லி கொடுத்துட்டு போங்க, இல்லை பசங்க குரூப்பில் நம்பர் போட்டு விட்டுருவேன். ஐயோ வேணாம்டா, சொல்லி கொடுத்துட்டே போறேன். வந்து சேரு. வணக்கம்டா மாப்பிள்ள, சேலத்துல இருந்து. இன்னைக்கு நம்ம ஓவர் நைட்ல படிக்க போறோம். சொல்லிட்டே இருந்த அப்படியே வந்து சேருங்க வாங்க. அடிங்க தப்பு நீங்க எங்க இங்க? நீ செவத்துல ட்ரில்லு போடாம வந்துட்டேன், போய் படிக்கலாம். என்ன பண்ற செல்லும்? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். தரவா? தரியா? நீ கொஞ்சம் வரியா? சைன் டீடைலடா, காசு அதான் டீடைலடா. போட்டேன். இருடா ஒரு நாள் உனக்கு கவனிச்சுக்கிறேன்டா. எழுதுடா, பேசாம எழுதுடா. சரி எழுதுடா. பா காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் மறப்பியா? மூதேவி புக்கை நேரா வச்சு படி மூதேவி. என்ன சொல்லக்கூடாதா? உன்னா நம்பி பெட்டு கட்டணும் பாத்தியா? அந்த சாரி மச்சான். அச்சோ சாங்கோ. ஃபோன் பண்ண வேணாமே. ஃபோன் பண்ணேன். வேணாண்டா. அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன், உங்க அப்புறம் ஃபோன் பண்ணிட்டோம். சரி இரு. சொல்லு பேபி. ஊருக்கே பண்ணேன், எனக்கு பண்ணிட்டீங்களடா. கர்மாஸ் பூமர்றாங்கடா. இனிமேலாவது பொண்ணுங்க ஜடையில கண்ணு வைக்காம நீ எழுதுற விடையில கண்ணு வை. ஆமா நீ யோக்கியம். சரி ரைட்டு விடு. சொல்லு, நீ ஏதாவது வச்சிருப்பிய? நீயே நினைச்சாலும் நீ அவகிட்ட பேச முடியாதுலடா, சாவுடா.
அடிங். டேய் எதுக்குடா அடிச்ச? டேய் நீ கொட்டாய் ஊறத பார்த்து இருக்கிறவனா தூங்கிடுவான்டா. மணி பாடுறா 12ஆவதுடா. பசிக்குதுடா. தூக்கம் வராம என்னடா பண்ணும்? ஏதாவது வாங்கி கொடுறா. டானிக் எடுத்துட்டு வர சொல்றேன். வாடா வாடா. டேய் மால்பா டீ எடுத்துக்கா. டேய் ஏன்டா இவ்வளோ சூடா தர? குடிடா. இந்த நீ எடுத்துக்கா. குடி இப்படி. ஹே பிரபு யாரா இந்த அப்படி பெரிய வாம்பயரா இருப்பானோ. படிக்கிறோம் பாஸ் ஆகிறோம். மச்சான் அவனை கொஞ்சம் பாரு. ப்ரோ என்ன பண்றாரு? டேய் படிக்காம என்ன பண்ணிருக்க? எனக்கும் என் ஆளுக்கும் சண்டைடா, பேச மாட்றா, படிக்கவே முடியலடா. ஏன்டா அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறான், அவன் கணக்கு தெரியல. டே இருறா, இதுக்கு எல்லாம் காரணம் இந்த இளவெடுத்த ஃபோன்ரா. எல்லாத்துக்கிட்ட இருந்து பிடிக்கிட்டு வந்து டேபிள் மேல ஐடா போடா. இப்ப புடுங்குறோம் பாரு. யாருடா ஃபோன் அடிக்குது? ஹலோ பரதேசி புறம்போக்கு, இன்னும் வீட்டுக்கு வராம எங்க பொறுக்கிட்டு இருக்க? ஆண்டி உங்க பையன் படிச்சு பாஸ் ஆக போறான், உங்க பேரை காப்பாற்ற போறான், நாளைக்கு வைக்க போற டெஸ்ட்ல பாஸ் ஆக போறான். அது வரைக்கும் அவன் வீட்டுக்கு வர மாட்டான். பாய். ஐயோ டேய் டைம் இல்லடா. இன்ஜினியரிங் படிக்கிற பையன் மாதிரி முடி வெட்ட சொன்னா என்னடா முடியுது? இன்ஜினியரிங் ஏதாவது கேட்டலாக் வச்சிருக்கீங்க? ஹலோ ஓகே சார் சொல்லிடுறேன் சார் ஓகே சார். மயிர் பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம். ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துருக்கு, அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். உனக்கு ஒன்றுண்ணா நான் இறங்கி வருவேன்டா. நம்ம நாட்டுக்காக அம்மா நான் உயிரை தருவேன்டா. இவங்களை வர கூப்பிடணுமே, எல்லாம் எங்கே பொறுக்கிட்டு இருக்கானுன்னு வர தெரில. கூப்பிடுவோம். டே நம்ம நேற்று எழுதின எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சாண்டா. பிரின்சிபல் சார் ஆன்லைன் மீட்டிங் கூப்பிட்டுருக்காரா. எல்லாரும் எங்கே இருந்தாலும் சீக்கிரம் மீட்டிங் வாங்கடா. காலக்கையங்களா டோயிங். ஹாய் கைஸ், எல்லாரும் கேக்குதா? ஓகே, குட் மார்னிங் டு ஆல். எதுக்கு இந்த மீட்டிங்னா, நேற்று நீங்கள் எழுதின எக்ஸாமோட ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு. எல்லாருமே பாஸ். பட் கைஸ் எனக்கு ஒரு டவுட்டு. இத்தனை நாள் இதே பேட்டர்ல தான் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தோம், நேற்று மட்டும் எப்படி எல்லாரும் பாஸ் பண்ணீங்க? சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்க இதில் பாஸ் பண்ணலாம் உங்களுக்கு கைவி கிடையாது, உங்கள் ஜூனியர்ஸ் கைவி கிடையாதுன்ட்டு. ஆனால் சார் படித்து பாஸ் பண்ணோம். ஓ அப்படியா, சரி ஓகே கைஸ். இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், அதை எல்லாரும் பார்த்துட்டு அதே கொஸ்டின் திரும்ப ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ ப்ளே பண்ணிட்டேன். ஹாய்க்கா, நாங்கள் ஒரு சர்வேக்காக வந்திருக்கோம். இந்த காலத்து பசங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட அவங்கள பற்றின சில கொஷின்ஸ்லாம் கேட்கலாமா? இவ்வளோ வெயிலையும் கஷ்டப்பட்டு உங்கள் பசங்களுக்காக உழைக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு திருப்பி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒன்றும் செய்ய வேணாம், எங்களை மாதிரி கஷ்டப்படாமல் இருந்தாவே போதும். உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ உங்ககிட்ட ஆசைப்பட்டு அவங்க கனவை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? என் பொண்ணு மாடலிங் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டாங்க, ஆனால் நான் தான் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டேன். ஏன்க்கா அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா? இப்போ அவங்களோட கனவே வீணாயிடுச்சுல்ல. அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவங்க என்னைக்குனாலும் அவங்க கனவை தேடி போவாங்க. அந்த டைமில் காசுக்கோசரம் யார்ட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாது. அந்த படிப்பு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ வெயில கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கல்ல, எப்போயாவது நீங்கள் ஒரு வாரம் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் நினச்சிருக்கீங்களா? போன வாரம் பையன் டூர் போகிறதுக்கு காசு கேட்டான். படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும், அவங்க எதிர்காலத்தை பார்த்து வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் உடம்பு வலினா லீவ் போடுறதில்ல. லீவ் போட்டால் அவன் கேட்டது தர முடியாது, அதனால் வேலைக்கு வரேன். இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்கள் பசங்களுக்காக தானா? ஆமாங்கண்ணு. ஆமாங்கண்ணு. என்னப்பா எல்லாம் வீடியோ பார்த்தீங்களா? சரி ஓகே, இப்போ அதே கொஸ்டின் தான், எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம்.
என்ன எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? சரி, நான் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டா. ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவன் படிச்சு முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தான். ஆனால் அவங்க அப்பா உனக்கு பிஸ்னஸ்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் அனுப்பிட்டாரு. சரி, வேற வழியே இல்லைன்னு அவனும் படிச்சு முடிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்தான். சரி, இப்போவாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஊர் பாலிடிக்ஸ் அவனை ஸ்டார்ட் பண்ண விடலை. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தான் நினச்சிட்டு அவங்க அப்பா மேலே கோவப்பட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். அவன் வீட்டை விட்டு வந்த நேரம் என்னமோ தெரியல, அவங்க அப்பாவும் தவறிட்டாரு. அவனால் அவன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியல, அவங்க அப்பாவோட பிஸ்னஸும் பார்த்து முடியல. ஸோ அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. சரி, என்னடா பண்ணுறதுன்னு குழம்பி போய் நின்னப்போ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவனுக்கு ஒரு ஆஃபர் தந்தார். என்னோட காலேஜில் பிரின்சிபல் ரிட்டையர் ஆகுறாரு, புது பிரின்சிபலுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நீ தான் ஃபாரின் போய் ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கல, வேணா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணு. செலக்ட் ஆனேன்னா உன்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி யார் ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் செலக்ட் ஆனால் இப்போ உங்கள் முன்னாடி வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கான். ஓகே, இதை நான் ஏன் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னா, என் லைஃப்பில் நான் எல்லாமே இழந்தப்போ என் ஸ்டடீஸ் தான் எனக்கு பேக் போனாக இருந்துச்சு. என்னோடய ஸ்டடீஸோட வேல்யூ எனக்கு புரிஞ்சப்போ ஸ்டடீஸ் என் கூட இருந்துச்சு. என்னை படிக்க வச்சவரோட வேல்யூ புரிஞ்சப்போ அவர் என் கூட இல்லை. இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு யாருக்கும் வந்துடக்கூடாதுனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் படிக்கும் போது ஐவிக்காகவோ அவங்க ஜூனியர்ஸ்க்காகவோலாம் படிக்காதீங்க. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்களுக்கு செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்களே, அவங்களுக்காக படிங்க. ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாய். ஹலோ. ஹலோ சார். யாரு சார்? நான் உங்கள் ஸ்டூடெண்ட் தான் பேசுகிறேன். சொல்லுப்பா. சார், நாங்கள் இங்கே 1.5 வருஷமாக படிக்கிறோம். ஓகே. இந்த 1.5 வருஷத்தில் ஒரு ஸ்டாஃப் கூட இப்படி பண்ணதில்லை. உங்களுக்கு மட்டும் எப்படி சார் பண்ணுன்னு தோணுச்சு? நான் உன் இடத்துல என்னை பார்த்தேன்டா. பேரண்ட்ஸ் கிட்ட எனக்காக என்ன பண்ணீங்கன்னு கேட்காம இது வரைக்கும் பண்ணதெல்லாம் எப்படி பண்ணீங்கன்னு கேளுங்க. கொஞ்சம் அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். என்ன புது நம்பராக இருக்கு? ஹலோ. ஹலோ பெருசு, நான் பிரின்ஸ் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள். ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது, பண்ணலாமா? ஆப்ரேஷனா? உன்னை பற்றி எனக்கு தெரியும், நடிக்காத. எனக்கும் உங்களை பற்றி தெரியும் சார். அப்படியா? இப்போ நம்ம யாரும் மற்றவங்களுக்கு தெரியணும்ல. My life is endless.